Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC தரப்புல இருந்து TNPSC Group 4 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது TNPSC யோட Group 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து கடந்த 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படினா ரிசல்ட் அப்படிங்கறது பப்ளிஷ் பண்ணாங்க. ஒன்ஸ் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் வந்து நல்லபடியா பார்த்து முடிச்சிருப்பீங்க. நிறைய நபர்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. ப்ரோ நாங்க வந்து இத்தனாவது கேட்டகரியில இருக்கோம், நாங்க இத்தனாவது ரேங்கிங்ல இருக்கோம், எங்களை வந்து கூப்பிடுவாங்களா, நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், டாக்குமெண்ட் வந்து நேரடியா போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணுமா இல்ல ஆன்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு பல கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்டும் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா இந்த இப்போ நான் உங்களுக்கு கரண்ட்ல அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோவையும் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வந்து நடக்கும், நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு போறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்னா என்ன, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற பத்தி ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ரிசல்ட் வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேத்து டேட்ல வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து சிவி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எந்த டேட்ல இருந்து அப்படின்னா நாளைக்கு டேட்ல இருந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க 27/10/2025. சாரி ஆமா நாளைக்கு 27/10/2025 இருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ், நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதுக்கான அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் லாகின்ல போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு டெமோ வீடியோ கண்டிப்பா கொடுப்போம். அதை பார்த்து கொஞ்சம் கிளியரா நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா போன வருஷம் வந்து நிறைய பேர் வந்து தப்பா அப்லோட் பண்ணிட்டு ப்ரோ நான் வந்து தப்பா அப்லோட் பண்ணிட்டு எனக்கு வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுங்க, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோட இன்ஸ்டால வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தப்பா வந்து பண்ணிட வேண்டாம். ஏன்னா இதை தாண்டி தான் நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவி லிஸ்ட் தான், அதை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது யாருக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மல் கேட்டகரி ஜெனரல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும். சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த லிஸ்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் போட்டு கொடுத்துருவாங்க. கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 நோட்டிபிகேஷன், இது வந்து சென்ற ஆண்டு நடந்தது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் இதே மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து இந்த வருஷம் எவ்வளவு என்ன நம்பரோ அந்த நம்பர் போட்டு இந்த ஆண்டு போட்டு கொடுத்துருவாங்க. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வில் பி ஹெல்டு ஃப்ரம் சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த போஸ்ட் கோடு வந்து இருக்கு அப்படின்னா இந்த போஸ்ட் கோடுடைய கோட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷனோட அந்த பிடிஎஃப்ல வந்து பார்க்கும்போது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன ஜாப் வந்து போஸ்டிங் வந்து இருக்கு அப்படிங்கிற உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பட்டியல வந்து உங்களோட நம்பர் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய நம்பரும் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் உங்களை ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கக்கூடிய பட்சத்துல ரேங்க் அடிப்படையில வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அடிப்படையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் வரும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் தகவல் வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு போஸ்ட் மூலியமாகவோ இல்ல வந்து எந்த ஒரு மின்னஞ்சல் மூலியமா நார்மலா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தகவல் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து வராது. வீட்டுக்கு லெட்டர் வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் அலட்சியமா எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து நல்ல ஒரு ரேங்கிங்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.
டிஎன்பிசி சம்பந்தமா என்ன அப்டேட்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நல்ல ஒரு கை கொடுக்குற ஒரு அப்டேட்டா நம்ம சேனல் வந்து வழிகாட்டுதலா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் நம்ம சேனலோட பார்த்துட்டு நிறைய பேர் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ட்ரஸரியில இருக்காங்க, அதே மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, செக்ரட்டரி ஆஃபீஸ்ல இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா தான் இருக்காங்க. சரிங்களா, அதனால இந்த வருஷமும் வந்து நல்லபடி நிறைய பேர் நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல ஸ்கோர் எடுத்தது வந்து விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஸ்கோர் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே வந்து அலட்சியமா விட்டுருவீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெயின் விஷயமே வந்து இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், நேரடியாக வந்து பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள வந்து கூட்டு போவாங்க. கவுன்சிலிங் ஹாலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதை நம்ம வந்து தனியாக வந்து செலக்ட் பண்ணணும். எவ்வளோ போஸ்டிங் வந்து இருக்கு, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறலாம் பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 1 by 1 வந்து நவம்பர் மந்த் செகண்ட் வீக்ல இருந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நார்மல் பர்சனுக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சிவி லிஸ்ட் எப்படி வருங்கிறதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து பட்டியல் போட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. இதுல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரோ மேண்டேட்டரியா தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா பாஸ்வேர்ட் சைஸ் போட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, அங்க கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு வந்து தேவைப்படும். பட் ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறத வந்து சொல்லிடுறேன். உங்களோட 10th மார்க் ஷீட்டு, உங்களோட 12th மார்க் ஷீட்டு, உங்களோட யூஜி ஓவரால் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இசேவையில் அப்ளை பண்ணி டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காமனா கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோ நாங்க வந்து மேரிட் ஆயிட்டோம், நாங்க வந்து ஹஸ்பண்ட் நேம் போட்டு உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாமான்னு. அப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது டிஎன்பிசி தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் ஹஸ்பண்ட் நேம் இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு. நீங்க இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா மேரேஜ் ஆன உமனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்டா சொல்றேன். சரிங்களா, ஜென்ஸுக்கு வந்து நீங்க மேரேஜ் ஆனாலும் சரி ஆகாதவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபாதர் நேம் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். மேரேஜ் ஆன உமனா இருக்கிறீங்க அப்படின்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து லவ் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ்லாம் எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாதருடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேறவா இருக்கும், அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து வேறவா இருக்கும். அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல அப்செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. அதனால ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது ஃபாதர் நேம் மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அதர்ஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதே மாதிரி டாக்குமெண்ட் அதர்ஸ் 2ன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது வேற ஏதாச்சும் சின்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்து மாத்தி அப்ளை பண்ணிட்டீங்க, இல்ல நேம் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும், வேற சர்டிபிகேட் நம்பரையோ இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயரையோ இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்றதுக்காக தான் அதர் டாக்குமெண்ட் 1, 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சில நபர்கள் வந்து சில நபர்கள் சொல்ல முடியாது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வராங்க பாத்தீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அதை தாண்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ இருக்காங்க பாத்தீங்களா உமன், அவங்களுக்குலாம் வந்து அதர் டாக்குமெண்ட் 1ல தான் வந்து அந்த ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து இந்த இடத்துல போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒன்ல வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 2வது டேப்ல வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி 9th, 10th, 11th, 12th இந்த மாதிரி 4 விதமா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்ல போயிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை கம்பல்சரியா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காப்பி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து இருக்கும். என்னென்ன மார்க் ஷீட் வந்து எந்தெந்த டேட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க லைக் வந்து டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல தான் வந்து அப்லோட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு கேபிக்குள்ள கொடுப்பாங்க, 500 கேபின்னு நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு அக்யூரேட்டா தெரியல. அந்த 500 கேபிக்குள்ள நீங்க கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய எம்பி வந்து உள்ள வந்து அப்லோட் ஆகாது. சரிங்களா, அதனால
இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கம்பல்சரியா வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம் அப்படி இல்லைன்னா மதர் நேம் போட்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ஹஸ்பண்ட் நேம் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு தெளிவான அப்டேட்டு. ஏன்னா அந்த டைம்ல போயிட்டு நீங்க வந்து சிக்கல ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி சொல்றேன். மேரேஜ் ஆன உமன் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது, இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தகவல் வந்து தேவைப்படுது, எங்களுக்கு கரெக்டா ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க இன்ஸ்டா பேஜ் இன்டர்நெட் கஃபே ஹெல்ப் டெஸ்க்ங்கிற பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இ சேவை சப்போர்ட் சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறதுலேருந்து நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆன பிடிஎஃப்மே உங்களுக்கு ரிட்டன் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நேரில் வந்து சென்னைக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மெமோ கொடுப்பாங்க. அந்த மெமோ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் முதல்ல ஃப்ரெண்டில் வந்து ஒரு கவுண்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் டாக்குமெண்ட் வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் என்னென்னலாம் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நேரில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் டூப்ளிகேட்டாக தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லையா, நீங்கள் என்ன தான் பாஸ் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட், சரிங்களா? அதனால ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணி ஜெர்னலிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள கூட்டு போவாங்க. அந்த கவுன்சிலிங் ஹாலில் தான் உங்களுக்கு வந்து என்ன ஜாப் வேணும், என்ன போஸ்டிங் வேணும், என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னைக்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் மட்டும் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு, நீங்க இந்த காப்பி வந்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் சொல்ல முடியாது, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஓ போஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னையா இருக்கலாம். ஆனால் நீங்க வந்து கொஞ்சம் ரூரல்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல கூட காஞ்சிபுரமோ இல்லை வந்து செங்கல்பட்டோ இல்லை வந்து நீங்க வந்து மதுரையோ இல்லை திருச்சியோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து விவோ வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டரேட்ல போயிட்டு தான் வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதெல்லாமே வந்து நீங்க வந்து அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ரெடியா இருந்துக்கோங்க, ஸ்டே கனெக்டட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.